பிக் பாஸ் சீசன் 9 போக போக தான் சூடு பிடிக்கும்னு பார்த்தா முதல் நாளே 7:30 ஏற்றிருக்காரு டாக்டர் திவாகர். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அது அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து ரெடி ஆகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திவாகர் என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ கிம்மி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன சொன்னீங்க இது எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் ஏதோ டாக்டர் டேர்ம்ஸில் ஏதோ சொல்லியிருக்காரு போல் இந்த ஃபிசியோதெரப்பி பற்றி. அப்போ இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, ஏன்னா இது ஃபிசியோதெரப்பி, இது டாக்டருக்கு தான் வந்து புரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போயிருக்காரு. அப்போ கிம்மி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் நாளே நம்மளை ஓரங்கட்ட ட்ரை பண்ணுறான், இப்போவே நமக்கான அந்த வாய்ஸை வந்து நம்மளே கொடுத்துடணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு தெரியாதுன்றது வேற, எனக்கு சொன்னாலும் புரியாதுன்றது வேற. புரியல அப்படின்னா என்னன்னு சொல்லி புரிய வைங்க, அது என்ன எனக்கு தெரியாதுன்னு புரியாது நீங்களா எப்படி சொல்லுவீங்க, எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ளே பிரவீன் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து என்ன சொன்னார்னா, டாக்டர் அப்படின்னு நீங்கள் டாக்டர் திவாகர்னு பிளெயினாக சொல்லக்கூடாது, டாக்டர் திவாகர் பிபிடின்னு சொல்லணும். ஏன்னா அந்த பிபிடி அப்படின்றது ஃபிசியோதெரப்பி முடிச்சா அந்த இதுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. எம்பிபிஎஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் டாக்டர் அப்படின்னு போட்டு அந்த நேம் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணிடுறீங்கன்னா அந்த பிபிடி வந்து மஸ்ட்ன்ற மாதிரி அவர் உள்ள சொல்கிறாரு. ஸோ இங்கேருந்து அந்த கலவரம் வந்து ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு திவாகர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தில் இப்போவே வந்து அவர் ஓரம் தள்ளுருவாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் அவர் பண்ணுறது இரிட்டேட் ஆகும். ஓரம் தள்ளோடனே என்ன ஆகுனா, ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் வெளில வந்துடுவார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளில வந்தோடனே என்ன சொல்லுவார்னா, இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸும் முட்டாளு, நான் மட்டும்தான் ஜீனியஸு, நான் ஆரம்பத்திலே ஃபேமஸ் ஆகிட்டமா, ஒரு வருஷத்தில் ஃபேமஸ் ஆகிட்டமா, இன்ஸ்டாகிராமில் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்களே, அதனால இவங்க என்னை வெளில தள்ளிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார். எல்லாமே ஸ்கிரிப்டட்னு சொல்லுவார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த சீசன் வந்து அப்படியே இருக்க போகுது. டே டு டே திவாகர் வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ப்ளூ பேட்ஜ் எடுத்தவங்களுக்கு வந்து அந்த லக்ஸுரியஸ் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி சார் கூட அந்த லக்ஸுரியஸாக இருக்குது, ஜர்கூசிலாம் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் எடுத்தவங்களுக்கு நார்மல் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ டாஸ்க் எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து, அந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்கன்றத பொறுத்து ரூம் ஸ்வாப் ஆகிற மாதிரி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா போன சீசன் வந்து இந்த பாய்ஸ் கேர்ள்ஸில் ஒவ்வொருத்தராக ஸ்வாப் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ போக போக தான் வந்து அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் டாமினேஷன் கிரியேட் பண்ணி அவங்க எந்த வேலையுமே செய்யாத மாதிரி இருக்கும் போல். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பேட்ஜ் வந்து இருக்க போகுது. இப்போ ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. திவாகர் மாதிரியான ஆட்கள் அவரோட ரியாலிட்டியை முதல் நாளே காமிச்சு வாயை கொடுத்து மாட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சில பேர் நமக்கான வாய்ஸ் இப்பே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதியாக இருக்கட்டும், கெம்மியாக இருக்கட்டும், அவங்களாம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து அந்த டாமினேஷன் அவங்க வாய்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போக போக என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். பிக் பாஸ் சீசன் 9 இப்போ வந்திருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் வர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக வர்த்துன்னு தான் சொல்லுவேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ப்ராப்பரான கண்டஸ்டன்ஸும் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணுன்ற கேட்டகரியிலையும் ஒரு சில பேர் எடுத்திருக்காங்க. இந்த திவாகர், அரோரா சின்க்ளர், கலை அரசன்லாம் எது கொண்டு வந்திருக்காங்கன்னா, உள்ளுக்குள்ள ஏதாவது கான்ட்ரவர்சி போகணும், மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகணும். ஒன்று மக்கள் இரிட்டேட் ஆகி இதை வந்து ஒரு பெருசாக வந்து மாற்றணும். அப்படி இல்லைனா மக்களுக்கு வந்து ஏதாவது எமோஷனலாக வந்து வேலிட் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற இது வேசத்தில் தான் இவங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி நல்ல நல்ல டேலண்ட்ஸும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. வர்த்தான கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவானவங்க ஒரு பக்கம், தெளிவில்லாதவங்க ஒரு பக்கம். தெளிவாக இருக்கவங்க வந்து இந்த மாடல், அப்புறம் இந்த விஜய் இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஓரளவுக்கு தெளிவாக இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்து ப்ராப்பராக வந்தவங்க. இந்த சைடில் இந்த கலை அரசன் இவங்கெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்க ஏதோ பேசி பாப்புலர் ஆனவங்க. ஸோ இந்த தெளிவு இருக்கவங்களுக்கும் தெளிவில்லாதவங்களுக்கும் தான் பிரச்சனை வரப்போகுது. டே 1 ஆரம்பிக்க போகுது, கண்டென்ட் வெயிட்டாக வரப்போகுது. திவாகர் ஒரு வர்த்தான கேண்டிடேட்டான்னு கேட்டால் ஆக்சுவலாக வர்த்தான கேண்டிடேட் தான். ஏன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு டாஸ்க்கை பார்த்து தான் கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க. திவாகர் சும்மாவே ஏதோ ஒன்று புலம்பி டெய்லி கண்டென்ட் வந்து கொடுக்க போறாரு. ஸோ மக்களுக்கு டெய்லி கண்டென்ட் தான் தேவை. அந்த வாரத்தில் ஒரு நாள் கண்டென்ட்லாம் மக்களுக்கு தேவையில்ல. நீங்கள் திவாகரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னமோ ஒன்று பண்ணுவார், அது வெளில வந்து ஒரு கான்ட்ரவர்சியாவோ இல்லை அது ஒரு இதுவாக வந்து கிரியேட் ஆக போகுது. மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஒரு என்டர்டெய்னராக இருப்பார். பட் அவரை கூட்டு வந்தது கொஞ்சம் சரியில்லைன்னு படுது. பட் ஓகே, ஒரு வர்த்தான கண்டஸ்டண்ட்டாக இருப்பார். திவாகரை என்ன கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, டாக்டர்ன்ற கேட்டகரியில் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது தெளிவாக இதுவும் பண்ணிட்டாங்க. ஃபிசியோதெரப்பிலையும் நாங்கள் ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் வச்சோம், அதை அவர் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணனால உள்ள கொண்டு வந்தாங்கன்னு. இப்போ நீங்கள் டாக்டர் திவாகரா உள்ள கொண்டு வந்திருக்கிறீங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. டாக்டர் திவாகர்னு உள்ள நீங்கள் கொண்டு வந்து ப்ரொமோல ஏன் அவர் பண்ண ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுறீங்க? அப்போ உங்களோட இன்டென்ஷனே அவரை கலாய்க்கணும், அவரை வந்து இந்த ஒரு இதில் தான் பார்க்கணும், சோஷியல் மீடியா இதில் தான் பார்த்து அவரை வந்து இது பண்ணணும் மக்கள் அப்படின்னு தான் ப்ரொமோவா அப்படி பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ப்ரொமோவையுமே வந்து டாக்டர் சம்மந்தமாக அவர் என்னென்ன முடிச்சிருக்காரு, அவரோட வாழ்க்கையில் டாக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணாரு, அதை தானே நீங்கள் சொல்லணும். ஏன் அவரோட அந்த சோஷியல் மீடியாவில் அந்த தர்பூசணி சாப்பிட்டதெல்லாம் ஏன் போடுறீங்க? ஸோ ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து வெளியில் வந்து ட்ரால் ஆகி ஒரு மாதிரி ட்ரால் மெட்டீரியலாக இருந்த கண்டஸ்டன்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதான் இந்த திவாகரோட லிஸ்ட்லாம் வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து மாற்றி ஒரு நல்ல இதில் வந்து வெளியில் அனுப்புவாங்களா, ஃபேம் வந்து மாற்றி அனுப்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இவங்க சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்காங்களே, இவங்க ரியாலிட்டியில் எப்படி இருக்காங்கன்றதை வெட்ட வெளிச்சமாக காமிக்கிறதுக்கு தான் இந்த ஷோ. ஸோ போக போக ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ரிவீல் ஆயிரும். இப்போ திவாகர் வந்து ஒரு எமோஷனல் ஸ்டோரி சொல்கிறாரு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணாலுமே
அந்த டாஸ்க்கோட ஒரு வீக் இருக்கும்ல, அப்போ அவர் பேசுகிற அந்த எமோஷனல் ஸ்பீச், அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் என்னென்ன ஃபேஸ் பண்ணாருன்றது அப்போ வேலிடாக இருக்கும். அப்போ அந்த வாரத்தோட ஓட்டுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். அதை வச்சே 100 நாள் தள்ளலான்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வராங்க. எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஃபீலிங்கோ, அவங்க பார்த்து வந்து கடந்து வந்த அந்த சொல்ல வழிகள்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா எல்லாருக்கும் தான் ஓட்டு பிரியும். திவாகரோட எமோஷனல் ஸ்டோரியோ, அரோரா சிங்க்லரோட எமோஷனல் ஸ்டோரியோ வந்து போகாது.